අද අපි බලන්න යන්නේ අපේ දිව්‍ය වර්ණය ඉලෙක්ෂන් එක. වර්ණය කියන්නේ පරණ සිංහල වචනයක් සිලෙක්ෂන් ඉලෙක්ෂන් එකෙන් අපිට තියෙන පත්වීම. நாங்கள் இன்னைக்கு பார்க்க போற விடயம் வந்து தெய்வீக தேர்தல் நமக்கு இருக்கிற நியமனம். ඉතින් යම් කෙනෙක් යම් රාජ්‍ය ප්‍රධානියෙක් එයා තීරණයක් ගත්තොත් මිටිතැන් පුරවන්න ඕන, උස්තැන් පහත් කරන්න ඕන, පාලමක් හදන්න ඕන, ඇදතැන් කෙලින් කරන්න ඕන, අවිහිර වූ දොරටු විශේෂයෙන්ම දුප්පතුන්ට අවිහිර වූ දොරටු විවෘත කරන්න ඕන කියලා ඒ රාජ්‍යතාන්ත්‍රික උත්සාහයට දැන් වහන්සේ එක්කහුව වෙනවා. யாராவது ஒரு அரசியல்வாதி பள்ளங்கள் நிரப்ப வேண்டும், மலைகள் தகர்க்கப்பட வேண்டும், கோணலானவை நேராக்கப்பட வேண்டும், அங்கே குறைவுகள் மத்தியிலே நிறைவை ஏற்படுத்த வேண்டும் என்று யாராவது ஒருவர் இடைப்படுவாரா இருந்தால் தேவன் அதற்கு உடன்படுகிறவராயிருக்கிறார். මැදහත් වෙනා විතරක් නෙමෙයි රාජ්‍ය ප්‍රධාන ආසනයත් රාජ්‍ය තන්ත්‍රයේ යෂ්ටියත් අයිති දෙවන වහන්සේට. தேவன் அதற்கு உடன்படுகிறவராய் மத்தியஸ்தம் வைக்கிறவர் மாத்திரமல்ல, தேவனே தம்முடைய செங்கோலை அதற்கு அனுப்பி செங்கோல் கூட அதை நடத்துகிறவராய் இருக்கிறார். ඒක නිසා ඒ රාජ්‍ය ප්‍රධානියා ගන්න උත්සාහයට දෙවියන් වහන්සේ අවකාශයක් හදනවා දෙවියන් වහන්සේ. எனவே அந்த அரச முக்கியஸ்தர் ஏற்படுத்துகிற அந்த நிலையை ஆண்டவர் அதற்கு ஏற்ற விதமான தெய்வீக ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். එතකොට අපිට සිද්ධ වෙනවා උනන්දුවෙන් අපේ රාජ්‍ය තන්ත්‍රය ඉන්දියා රාෂ්ට්‍රීය දෙවියන් වහන්සේ එක්ක උනන්දුවෙන් කරන්න. அப்பொழுது நாங்கள் எங்களுடைய ராஜ்ய பாரத்தை மேய்ப்பத்துவ கோலுக்கூடாக நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். නැත්තම් රාජ්‍ය ප්‍රධානියා එයා කරන වැඩේ ගැන උඩඟු වෙන්න ගියොත් අපිට අමාරු වෙනවා. අපි දෙවියන් වහන්සේගේ අවකාශයත් දෙවියන් වහන්සේගේ මාවතත් අපි තුල හදනකොට සභාවට කළ හැකි හැම දෙයක් කරමින් එයාගේ අවකාශයට එයා හදන්න යන එකට එයාට දැනෙනවා වෙන කට්ටියක් උදව් වෙනවා. அதாவது மேய்ப்பர்களாகிய மேய்ப்பத்துவ கோலுக்கூடாக நாங்கள் எங்களுக்கு திறந்து வைக்கப்பட்ட அந்த வெளிப்படையான இடத்திலே நாங்கள் செயல்படுகிற பொழுது அங்கே அந்த அரச முக்கியஸ்தர் அவர் புரிந்து கொள்வார், எங்களுக்காக எனக்காக ஒத்தாசை நல்கிற யாரோ ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர் உணர்வார். ඒ වගේම එයාට අමාරු වෙන හිර වෙන මොහොතවල් වල දැන් වහන්සේට කතා කරයි. அது மாத்திரமல்ல, அவர் நெருக்கப்படுகிற அங்கே அவர் நெருக்கப்படுகிற இடங்களிலே தேவன் அவரோடு கூட பேசுவார். දානියල් රජුරුවන්ගේ ගෙදරම හිටිය රාජ්‍යතාන්ත්‍රික නිලධාරියෙක් ලෙස සහ ස්වභාවෝත්තර ස්ථානවල දේවදූතයන් එක්ක අත්දැකීම් ඇති ප්‍රොපේතවරයෙක් ලෙස. அங்கே தானியேலுடைய ராஜ்யபாரத்திலே தானியலோடு கூட இருந்து அந்த தீர்க்க தரிசன ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற அவனமாகவே ஆண்டவர் செயல்படுவார். දානියල් එහෙම ඉන්නකොට එසකියල් කේබාර් ගඟ අසබඩ විප්‍රවාසී වූ තමරට නැතිව ගියා වූ දෙවියන් වහන්සේගේ සෙනඟ සමග හිටිය. එවැනිම ආත්මික ප්‍රයත්නයක යෙදමින් දෙවියන් වහන්සේගේ සෙනඟ සමග. அதே போல எசேக்கியேலும் கேபார் நதி அண்டையிலே தம்முடைய ஜனங்கள் தம்முடைய தேசத்தை இழக்கப்பட்ட தம்முடைய ஜனங்களோடு அவர் அந்த இடத்துல இருக்கிற பொழுது தேவனும் அவரோடு கூட இருந்தார். එතකොට එසකියල්ගේ මෙහෙවට දානියල්ට උපකාරයක් වුණා. எனவே எசேக்கியலுடைய அந்த செயல்பாடானது தானியலுக்கு ஒத்தாசை நல்கியதாய் இருந்தது. එතකොට යෙරුසලමේ තාමත් හිටිය යෙරමියා ඒ අකීකරු සෙනගක් එක්ක මැදහත්කාර ආඥාවක් කරමින් අඬමින් එයත් ඒ කටයුත්තම යෙදී සිටිය දිව්‍ය අවකාශයක. அதே போல எரேமியாவும் கூட தெய்வீக தன்மையோடு கூட அங்கே பரிந்து பேசுற ஜெபத்தோடு கூட தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டவராய் அவ்வனமாகவே அவரும் இருந்தார். ඒ තුන් විදිහටම දැන් මහන්සේගේ දාසියෝ ඉඳී කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා ලංකාවේ.
நாமும் அப்படிப்பட்ட தேவதாசர்கள் ஊழியக்காரர்கள் இருப்பார்கள், இலங்கையில இருப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். මේ දවස්වල මම නිතර කියනවා නිතර ආඥා කරනවා ඔබට ඔබගේ නගරේ ලොකුම බිස්නස්මන්ව හම්බ වෙන්න. இந்த நாட்களை நான் அதிகமாக ஜெபிக்கிறது உங்களுக்கு சொல்வதுண்டு. உங்கள் பட்டணத்துல இருக்கிற சிறந்த தொழிலதிபரை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று. හැමෝම දන්න ඩොක්ටර් කෙනෙක්ව හම්බ වෙන්න. நீங்கள் எல்லாரும் தெரிந்த ஒரு வைத்தியரை போய் நீங்கள் சந்திக்க வேண்டும். නගරේ මහස්ත්‍රාත්තුමා ඔබගේ සේවයෙන් ගැලවීම ලබන්න. அங்கே உங்கள் பட்டணத்துல இருக்கிற நீதிபதி உங்கள் ஊழியத்துக்கு கூட ரட்சிக்கப்பட வேண்டும். கிராம நிலதாரித்துமா ගැලවීම ලබන්න. கிராம சேவையாளர் ரட்சிக்கப்பட வேண்டும். ඉතින් ජනාධිපතිතුමෙක් තමාගේ දේශපාලන අවකාශයේ යහුව ක්‍රියා කරන්න උත්සාහ කරන අතර අපි දිව්‍ය අවකාශයේ ඊට නොදෙවැනි ජොලිතයකින් ක්‍රියා කළ යුතුමයි. ஜனாதிபதி ஒருவர் அங்க அரசியல் சூழ்நிலைகளை அவர் அங்கே நடத்தி கொண்டிருக்கிற பொழுது ஊழியக்காரர்களாகிய நாங்கள் அதை பார்க்கலாம் தெய்வீக வெளிப்பாடோடு கூட இன்னும் அங்கே உற்சாகமாக நாங்கள் அங்கே நம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ඉතින් ඒ වගේම අපි දන්නවා එස්තර් හිටියේ රජුරුවන්ගේ රජින හැටියට. அதே போல எஸ்தர் இருந்தது ராஜாவுடைய ராஜாத்தியாக இருந்தார். නමුත් මෝඩෙකයි තමයි රජුරුවන්ගේ ගෙදර දොරටුපාලයා වගේ හිටියේ. ஆனாலும் அங்கே முர்தெகாய் தான் ராஜாவுடைய மெய்ப்பாதுகாவலராக இருந்தார். එස්තර්ගේ සේවය ගැන අනුශාසනා අවවාද දුන්නේ මෝඩෙකයි. எஸ்தருடைய ஊழியத்திலே அவருடைய ஆலோசனை வழங்கினது முர்தெகாய். ඉතින් ලොකු ප්‍රශ්නයක් වෙනවා එස්තර්ට අමතක වුණොත් මෝඩෙකයි නිසා තමයි යා එතන ඉන්නේ කියලා. எஸ்தர் சில வேளை மறந்து விட்டால் முர்தெகாய் நிமித்தம் தான் அந்த இந்த இடத்துல இருக்கிற எஸ்தர் மறந்து விட்டால் එස්තර් ලොකු තැනක ඉන්න නමුත් එතන එස්තර් කළ යුතු සේවය ගැන අනුශාසනය දන්නේ මෝඩෙකයි. எஸ்தர் ராஜாத்தியா இருந்தாலும் அந்த இடத்துல சகல காரியங்களையும் அங்கே ஆலோசனை வழங்குறவர் முர்தெகாய் தான். ඔබේ නගරේ උස්සස්ථානවල ඉන්නා වූ කෙනෙක් ඇදහිල්ලට ආවම ඔබ දැනගන්න ඕන මෝඩෙකයි වගේ කොහොමද දෙවියන් වහන්සේගේ හඬට සමන් දෙමින් දෙවියන් වහන්සේගේ දොරටුවේ ඉන්නේ. எனவே நீங்களும் உங்கள் தேசத்திலே ஒருவர் பிரதானிய ஒருவர் நியமிக்கப்படுகிற பொழுது நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்று நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ගීතාලේ 84 තියෙනවා මේ சீக்வன்ஸ் එක මේ පෙළගැස්ම. இந்த நடைமுறையானது சங்கீதம் 84லும் உண்டு. මේක පටන් ගන්නේ දේවදාසයා වැහිලිහිණියාගේ ගේ කිරිල්ලියගේ පූජාසනය හදාගෙන පූජාසනයේ යා ඉන්නවා. இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது தகவலான் குருவிகள் கூட வீட்டுக்குருவிகள் கூட தேவனுடைய ஆலயத்திலே அங்கே தங்கியிருக்கிறது குறித்து சொல்லப்படுகிறது. යා කියන්නේ නෑ මම පොඩි කියලා. යා හිතනවා මේ ස්වාමීන් වහන්සේගේ පූජාසනයට තිබෙන ආරාධනය ඉතා උසස් ආරාධනාවක්. எனவே தேவனுடைய பீடங்கள் அண்டையில இருக்கிற அந்த குருவி கூட தான் கொஞ்சம் சிறியது என்று எண்ணிக்கொள்வதில்லை. அது தேவனிடத்துல இருக்கிறபடினால் அது மேலானதாய் தன்னை கருதி கொள்ளுகிறது. ගීතාලේ 84 සේනාවල ස්වාමීන් වහන්සේ ඔබගේ මණ්ඩප කොපමණ පියකරුද? உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறது பாக்கியவான், அதை எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். දෙවියන් වහන්සේගේ ගෘහය කරන ලෙවිවරුන්ට පෙනෙන්නේ දෙවියන් වහන්සේගේ මණ්ඩපය රජුරුවන්ගේ මාලිගාවට වඩා පියකරු. மணிக்கு முதலாவது வருஷம் சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானது. ராஜாக்களுடைய அரண்மனையை பார்க்கலும் தேவனுடைய சமூகம் அவர்களுக்கு மேன்மையாய் தோன்றும். ස්වාමීන්ගේ මන්දිර උදෙසා මාගේ ආත්මය මහත් ආශාවෙන් යුක්තව වැරිය. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரம் மேல் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. අපි ආඥා කරන අපේ රාජ්‍ය ප්‍රධානියාටත් මෙහෙම ඇවිටිල්ලක් එන්න.
நாம் நம்முடைய தேசத்தின் தலைவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விழிப்பு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ඉතින් අපි කැදල්ලක් සාදා ගන්නවා වැහිලිහිනියටද ගේකිරිල්ලටද පැටවුන් ස්ථබන ස්ථානයක්. එනම් සේනාවල ස්වාමිනී මාගේ රජුරන් වහන්සේ මාගේ දයන් වහන්සේ ඔබගේ පූජාසනය 84 எனவே தேவனுடைய பீடத்தண்டையிலே அங்கே அடைக்கலான் குருவிக்கும் தகவலான் குருவிகளுக்கும் தங்குவதற்கு ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அங்கே ஜெபிக்க வேண்டும். 84 3. ඉතින් මෙසේ පූජාසනය කටයුතු අපි කරගෙන යනකොට හය කියනම වැළපීමේ විචාවත මැදින් යන අයට උල්පත් ඇති ඉඩමක් හැදෙනවා. அங்கே 84 வசனத்தில் சொல்லப்படுது, அழுகையின் பள்ளத்தாக்கே ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள் என்று. සියොනට යන මාවත් අපේ හදවතේ තියෙනවා. சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள், அவைகள் எங்கள் உள்ளத்திலே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. අපි බීජ වපුරනවා. நாங்கள் விதைகளை விதைக்கிறோம். අපි වපුරන ජීව බීජය ඕනෑම කර්කශ පොළොවක් ජය ගන්න. நாம் விதைக்கிற விதை எப்படி கரடுமுரடான நிலமா இருந்தாலும் அதை ஜெயம் கொள்ளும். ගැලවීම එන්නේ නැහැ කියලා තියෙන තැන්වල ලාපැලෑටි පැලවෙන්න පටන් ගන්නවා. ரட்சிப்பு அடையாது என்று சொல்ல இடங்களில கூட சிறிய அரும்புகள் முளைக்கும். මේ කාලේ අපි පෑම් පැය ජර්නල් එකේ ලියලියා දේව වචනේ වපුරනවා. මෙහෙම වෙනවා, මෙහෙම වෙනවා. நாங்கள் இந்த நாட்களில் எங்களுடைய நாட்குறிப்பேட்டிலே தேவனுடைய வார்த்தையிலே இப்படி ஆகும், இப்படி ஆகும், இப்படி ஆகும் என்று நாங்கள் எழுதி கொண்டிருக்க வேண்டும். බේකා මිටියාවත බෙරකා වෙනවා. பெரேக்காவுடைய நிலப்பரப்பிலே பெரேக்கா பள்ளத்தாக்கிலே பெரேக்கா உண்டாகும். අපි ධර්මිෂ්ඨකමේ බීජ වපුරපු නිසා පළමු වර්ෂාවක් එනවා. நாம் நீதியின் விதைகளை விதைத்தபடினால் முதல் மழை பெய்யும். ගීතාලේ 126 කියනවා අපි බීජ වපුරන නිසා වහලට ගිය අය හැරියනවා. எனவே 126வது சங்கீதம் சொல்றது, நாங்கள் விதைகளை விதைக்கிறபடினாலே அதனுடைய பலன் கிடைக்கும் என்று சொல்றது. අපි බීජ වපුරන නිසා නෙගෙව් වල දකුණු දිශාවේ නියඟේ තියෙන පැතිවල වතුර ගලන්න පටන් ගන්නවා. நாம் விதையை விதைக்கிறபடியினால தெற்கத்தி வெள்ளங்களை போல தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. අපිට ඊසාක්ගේ ආලය පේනවා. எங்களுக்கு ஈசாக்கின் அபிஷேகம் கிடைக்கும். ආබ්‍රහම් යුද දක්ෂ මිනිසෙක්, ඊසාක් ගෙදර හැදුණු ළමෙක්. சரி, அப்ப என்ன? ආබ්‍රහම් යුද දක්ෂ මිනිසෙක්. සොදොමේ රජුරු කොල්ල පහක් එක්ක සටනට ගිය ආබ්‍රහම් එයාගේ 318ක හමුදාවක් හිටියා. ஆபிரகாம் யுத்தத்திலே அங்கே சொதமிலே ராஜாக்களோடு கூட யுத்தம் செய்தவர். எனவே இவருடைய அந்த 318 பேரை ஜெயம் கொள்ள முடியாமல் அல்ல. ඒ වුණාට ඊසාක් ගෙදර හැදුණු එක්කෙනෙක්. ஆனாலும் ஈசாக் தன் வீட்டிலே வளர்ந்த ஒருவர். ඉස්මායිල්ට බය හිටිය එක්කෙනෙක්. அவன் இஸ்மவேலுக்கு பயந்திருந்தவன். පිලිස්තියට බය හිටිය එක්කෙනෙක්. பெலிஸ்தியருக்கு பயந்திருந்த ஒருவர். පිලිස්තියා යාගේ තාත්තගේ එලින් අල්ලගත්තා. அவன் பெலிஸ்தியன் அவனுடைய தகப்பனுடைய அந்த வஸ்திரத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தான். ඒ වුණාට දෙවියන් වහන්සේ එයා දෙවියන් වහන්සේව විශ්වාස කළා. ஆனாலும் தேவனை அவர் தேவனாகவே விசுவாசித்தார். එයාට වෙන ශක්තියක් තිබුණේ නැහැ. வேறொரு நம்பிக்கை அவருக்கு இருக்கவில்லை. තාත්තගේ ශක්තිය එයාට තිබුණේ නැහැ. தகப்பனுடைய நிலை அவருக்கு ஏற்படவில்லை. හැබැයි එයා නියං කාලේ වැපරුවා. ஆனாலும் அவர் வறட்சி காலத்திலே விதை விதைத்தார். අමාරු තැනක වපුරපු නිසා එයාට සිය ගුණයක අස්වැන්න.
அவன் மிக கடினமான இடத்துல விதை விதைத்தபடினாலே 100 மடங்கு அறுவடை பெற்றுக் கொண்டான். එයාගේ ජීවිතය සාරවත් පොළොවක් වුණා. அவனுடைய வாழ்க்கை அங்கே பண்படுத்தப்பட்ட நிலத்தை போல இருந்தது. ඔබගේ ජීවිතය කොහොමද? உங்களுடைய வாழ்க்கை இப்படியா இருக்கிறது? අස්වැන්න 10 ගුණයේද 30 ගුණයේද 60 ගුණයේද 100 ගුණයේද? அறுவடை 30 மடங்கா 60 மடங்கா 100 மடங்கா? කියමු ස්වාමීන් අපි මේ දවස්වල අපේ ජීවිතය ලෑස්ති කරනවා 100 ගුණයක අස්වැන්නකට. ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே 100 மடங்கு அறுவடை பெறும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ස්වාමීන් වහන්සේ ඔබගේ ඇදහිල්ලට ගරු කරයි. ஆண்டவர்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணுவாராக. නියං කාලවලට අපි බය වෙන්නේ නැහැ. வறட்சியை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம். නියං කාලයක අපි 100 ගුණයක අස්වැන්නට ඇතුල් වෙනවා. நாங்கள் வறட்சி காலத்துல 100 மடங்கு அறுவடைக்குள்ளே நாங்கள் பிரவேசிப்போம். එතකොට යාව ස්වාමීන් වහන්සේ ගෙනාව මම මේ යසාය 26 කියන්නේ රෙහබත් කියලා විශාල ස්ථානයකට. ஏசாயா 26க்குள்ளே நாங்கள் கொண்டு வந்தோம். ரெகோபோத் என்ற ஒரு பெரிதான இடத்துக்கு ஆண்டவர் அவரை கொண்டு வந்தார். එතකොට පිලිස්තිය රජුරුවල ඇවිල්ලා එයත් එක්ක සමාදාන වුණා. அப்பொழுது பெலிஸ்திய ராஜாக்கள் அவரோடு வந்து அங்கே சமாதானத்தை பெற்றுக்கொள் சமாதானம் அடைந்தார். වාගේ ආශිර්වාදය අපිට දෙන්නකෝ කියලා ඉල්ලා සිටියා. உங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பெற்று தாருங்கள் என்று சொல்லி அவர்கள் வேண்டிக் கொண்டார். ඒකයි අපි දිව්‍ය අවකාශයේ වපුරලා අපි ශාස්ත්‍රීය වෙනකොට රටේ ප්‍රධානීන් අපෙන් ඇවිල්ලා අහනවා ඔයා කොහොමද මේක කරේ කියලා. நாம் தெய்வீக வழிநடத்தலோடு கூட வறட்சியான காலத்திலும் விதைத்து அறுவடை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேசத்தின் ராஜாக்கள் வந்து கேட்பார்கள் இது எப்படி உங்களுக்கு உண்டானது என்று. යසාය 3 කියනවා ස්වාමීන් වහන්සේ යෂ්ටියයි ස්වාමීන් වහන්සේ සරයටියයි දෙන කල ඒගොල්ලෝ ඇවිල්ලා අපේ අතින් අල්ලගෙන කියනවා අනේ අපිටත් ඕගොල්ලන්ගේ දෙවියන් වහන්සේ ගැන කියලා දෙන්නකෝ. தேவன் தம்முடைய கோலையும் தடியை நமக்கு கொடுக்கிற பொழுது அவர்கள் வந்து எங்கள் கரங்களை பிடித்து சொல்வார்கள் உங்களுடைய தேவனை குறித்து எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தாருங்களேன் என்று சொல்லி. අද රෑම මේ පරිච්ඡේද කියව ගන්න. இன்றைக்கு இரவிலேயே நீங்கள் இந்த அதிகாரங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். ගීතාලේ 84 சங்கீதம் 84 126 126 උත්පත්ති 26 ஆதியாம் 26. ඉතින් තවදුරටත් ගීතාලිය 84 කියනවා இன்னும் சங்கீதம் 84 சொல்லப்படுகிறது. දැන් කාලයක් එනවා අර වතුර එන්න පටන් වතුර නැති මිත්‍යාවතර වතුර එනවා. ஒரு காலம் வரும் அங்கே நீர் நிரப்பப்படாத பள்ளத்தாக்குக்குள்ளே நீர் நிரப்பப்படும். බේකා කියන්නේ බිටබෙරි තිත්ත ඇඹුල් පළ තියෙන මිත්‍යාවත. பெராக்கான்னு சொல்றது கசப்பும் புளிப்பும். බේකා කියන්නේ பேக்கான்னு சொல்றது புளிப்பும் கசப்பும் கலந்த ஒரு சுவை உள்ள ஒரு இடம். වැළපීමේ මිත්‍යාවත. அது அழுகையின் பள்ளத்தாக்குன்னு சொல்லப்படுகிறது. උල්පත් ඇති ඉඩම බෙරකා. அது நீரூற்றுள்ள இடம் பெரக்கா. ප්‍රශංසාව. துதி. යහෝෂාපත් ප්‍රශංසා කරනකොට මිත්‍යාවත වෙනස් වෙනවා. யோசபாத் அங்கே துதிக்கிற பொழுது பள்ளத்தாக்கு மாற்றம் அடைந்தது. එතකොට දෙවියන් වහන්සේගේ මණ්ඩපයේ දොරටුව දේශයට විවෘත වෙනවා. அப்பொழுது தேவனுடைய மண்டபத்தின் வாசல்கள் தேசத்தின் மீது திறக்கப்படும். දුෂ්ටකමේ කුඩාරම් අපි ජය ගන්නවා. அங்கே துன்மார்க்கனுடைய வழிகளை நாங்கள் ஜெயம் கொள்வோம். 84:10 මගේ දෙවියන් වහන්සේගේ ගෘහේ දොරටුපාලයා වින්ට කැමැත්තේ. 84:10 சொல்றது 1000 நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களில் ஒரு நாள் நல்லது. ස්වාමීන් වහන්සේ අනුග්‍රහයත් මහිමයත් දෙනසේක. நீர் எங்களுக்கு கிருபையும் மகிமையும் அருள்வார்.
ඉතින් මම පිළිවෙලට මේක පොඩ්ඩක් බලමු ස්වාමීන් වහන්සේගේ ආඥාවෙන්. தேவனுடைய ஜெபத்தோடு கூட நாங்கள் இதை ஒழுங்குக்கிறமாய் பார்ப்போம். එක අපගේ පියාණනි. ஒன்று எங்கள் பிதாவே. ඉතින් මේක එක් පියෙකුගේ දරුකමට ස්වාමින් වහන්සේ බොහෝ විරසක වූ පහත් වූ ભેද වූ දුප්පත් වූ දේශයක් ගෙනවා. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய நிலைப்பாட்டில் மிகவும் அங்கே தாழ்வடைந்த மிக மோசமடைந்த ஒரு தேசத்தை ஆண்டவர் கொண்டு வருவார் அவர் கரங்களுக்குள்ளே. අයතට අමාරුවට පත් වූ සෙනග පියෙක් හොයනකොට දෙවියන් වහන්සේ හම්බ වෙනවා. தூரத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒரு தகப்பனை தேடுகிற பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு தகப்பனை அங்கே காணும்படி செய்வார். අපි බිඳුණු හදවතින් දෙව්පියා එක්කම ඉන්නවා. අනේ වහන්සේ දුන්නු මහත් සම්පත් නාස්ති වුණු මේ දේශයට නැවතත් උපකාර කළ මැනවි කියලා. எனவே நாம் உடைந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரே மறுபடியும் நம்முடைய தேசத்திலே நன்மை உண்டாகும்படி நாம் உம்மோடு இருக்கிறோம் என்று நாங்கள் இருக்க வேண்டும். දැන් මම ජපාන් රජය ප්‍රොජෙක්ට්ස් 11 නවත්තර දිනුන ප්‍රොජෙක්ට්ස් 11ක් පටන් ගන්නවා. இப்பொழுது ஜப்பான் தேசம் நம்முடைய தேசத்திலே 11 வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்காங்க, நிறுத்தப்பட்ட வேலை திட்டங்கள். දකුණු කොරියාවත් කියලා ඒගොල්ලෝ පටන් ගන්නවා. தென் கொரியாவும் அவர்கள் ஆரம்பிக்க ஆயத்தமா இருக்கிறார். බ්‍රිතාන්‍යයේ මහ කොමසාරිස් කියලා අපි අධ්‍යාපනයට උදව් කරනවා. பிரித்தானியனுடைய அங்கே உயர் அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்கிறது, நாங்கள் கல்விக்கு உதவி செய்கிறோம். පරිවැඩි රුසියන් තානාපතිතුමා ආරාධනා කරලා පුටින් ජනාධිපතිතුමා කිව්වා කියලා බ්‍රික්ස් කියන ඒගොල්ලන්ගේ සංවිධානයට බැඳෙන්න කියලා. அங்கே ரஷ்ய சொல்லியிருக்கிறார், புட்டின் சொன்னதாக பிரிக்ஸ் என்ற அந்த நிறுவனத்தோடு இணைந்து கொள்ளும்படியாக. ඉතින් ලංකාව ලෝක බලවතුන්ගේ ඇහැට දැන් යොමු වෙලා තියෙනකොට අපි කියනවා කොහොමත් අපි විශ්වයේ බලවතාගේ ඇහැ අපි මතයි. ஆமென். எனவே உலகத்தின் மேன்மையானவருடைய கண்கள் இலங்கை மீது இருக்கிற பொழுது நாங்கள் சொல்ல வேண்டும், அதி உன்னத தேவனுடைய கண்கள் எங்கள் மீது பதிய வேண்டும் என்று சொல்றோம். උන්වහන්සේ කරේ දෙවියන් වහන්සේගේ ඇස් පොළොව මුල්ලේ ගමන් කරන්නේ උන්වහන්සේ කරේ සම්පූර්ණ හදවත් ඇති අය උදෙසා බලය පාමින් ක්‍රියා කරන්න. ஆமென். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு, அவருக்காய் கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் மீது கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்வார் என்று சொல்லப்படும். අපේ ප්‍රදේශවල අපි හිතපු නැති අය ගැලවෙනවා. நாம் நினைக்காத ஜனங்கள் நம்முடைய பகுதியிலே ரட்சிக்கப்பட போகிறார். උන්වහන්සේගේ සෙනග උදෙසා උන්වහන්සේ බලය පාමින් ක්‍රියා කරනවා. அவர் தம்முடைய ஜனங்களுக்காக தம்முடைய வல்லமையை வெளிப்பட ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். එක ස්වාමීන් වහන්සේගේ ආඥාවෙන් දෙක ස්වර්ගයේ වැඩවසන. இரண்டாவது பரமண்டலங்களில் பாசமாயிருக்கிறது. ඒ නිසා අපේ වාසස්ථානයත් ක්‍රිස්තුස් වහන්සේ සමග ස්වර්ගීය ස්ථානවල. எனவே எங்களுடைய வாசஸ்தலங்களும் பிதாவோடு கூட அவருடைய உன்னத ஸ்தலங்களில் இருக்க வேண்டும். එසා 57:15. ஏசாயா 57:15. උස්සු උසස්ථානයේ වාසය කරනා වූ තැනන් වහන්සේ බිඳනා වූ යටහත් සිතැත්තා වූ කෙනා සමගත් වාසය කරනවා. உயரமும் உன்னதமான கர்த்தரானவர் அங்கே மிகவும் தாழ்மை உள்ள நொறுங்குண்ட இதயத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். මට දිගට මතක් වුණා ඊයේ පැට්‍රිෂියාගේ හස්කම්. எனக்கு நேற்று நாள் அந்த சகோதரி பெட்ரிஷியாருடைய அற்புதத்தை ஆண்டவர் மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்தினார். මංජුවන්ටලා ගෙවල් ළඟ මංජුවන්ටිගේ සභාවට ආපු පැට්‍රිෂියාට පිළිකාවක් හැදුණා. மஞ்சுவண்டியில வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பெட்ரிஷியா அங்க ஆராதனைக்கு வரும் பொழுது அவளுக்கு ஒரு புற்றுநோய் ஏற்பட்டது. පිළිකා රෝහලේ ඉඳලා ඒගොල්ලෝ කිව්වා වෙන මොකුත් කරන්න බෑ, කරුණා කළා අන්තිම දවස් ගෙදර එක්කගෙන යන්න දරුවන් එක්ක ඉන්න කියලා. அங்கே வியாதியின் கொடுமையில நாட்கள் ஆகிவிட்டது, ஒன்றும் செய்யாது. எனவே கடைசி நாட்களே நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு கூட இருங்கள் என்று சொல்லி அவரை அங்கு வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். එයාගේ පිළිකාව තිබුණේ මේ ගලනාලය වටේ
නිසා යාට මුකුත් බොන්න බෑ. කන්න බෑ විතරක් නෙමෙයි උගුරෙන් මුකුත් පල්ලෙහාට යන්නේ නැහැ. அவருடைய அந்த புற்றுநோய் வந்து அங்கே தொண்டையினுடைய அந்த நாள பகுதிகளிலே சுற்றி இருந்தபடினாலே அவருக்கு எந்த விதமான ஆகாரமும் உட்கொள்ள முடியாமல் இருந்தது. ඒගොල්ලෝ කිව්වා ළඟ ඉන්න ડોක්ටර් කෙනෙකුට කියලා සේලයින් ටිකක් දීලා වැඩි දවසක් ජීවත් වෙන්නේ නැහැ. ඒ ටික ළමයි එක්ක ඉන්න දෙන්න. යාට දුවලා 3 දෙනෙක් හිටියේ. எனவே அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த பிரதான வைத்தியர் சொன்னார்கள் பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரி போய் அப்பப்ப செயலாய் ஏற்றி கொண்டு அவர் இருக்கிற நாட்கள் பிள்ளைகளோடு கூட சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னார். මංජු ඇන්ටි යාඥා කර කර හිටියා සති 6ක් මැරෙන්න දුන්නේ නැහැ. மஞ்சு ஆண்டி தொடர்ச்சியாக 6 வாரங்கள் அவர் மறிக்க விடாமல் அவருக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். සති 3ක් 3 வாரம். ඊට පස්සේ අපිට කිව්වා අපි මංගියා රෙක්ස් අංකල් එක්ක. நான் அப்பொழுது எங்களுக்கு அறிவித்தார்கள். நான் ரெக்ஸ் அங்கிளோடு கூட அங்கே சென்றோம். එයා ඇඳේ දිගා වෙලා හුස්ම ගන්නවද කියලාවත් පේන්නේ නැහැ. அவர் அங்கே கட்டல்ல அங்கே படுத்திருந்தார். அவர் மூச்செடுக்கிறது கூட எங்களுக்கு தெரியாம இருந்தது. නහය පොඩ්ඩක් හෙල්ලෙන්නේ. නහය නිකන් වගේ. மூக்கு மாத்திரம் அவர் சிறிய மூச்சு போற மாதிரி ஒரு அசைவு இருந்தது. ඊට පස්සේ අපි යාඥා කරන්න පටන් ගත්තා. அதுக்கு பிறகு நாங்க ஜெபிக்க ஆரம்பித்தோம். එයාගේ වම් කමුලටයි උරහිස්සටයි ගෝල් ඩස් වැටෙන්න පටන් ගත්තා. රත්තරන් කුඩු ගොඩාක් වැටෙන්න පටන් ගත්තා. அவருடைய வலது கன்னத்திலும் வலது தோள்பட்டையிலும் அங்கே தங்க தூசுகள் நிறைய விழுந்ததை நாங்கள் கண்டோம். එතකොට අපිට ඇදහිල්ලා ආවා දෙයන් වහන්සේ මෙතන ඉන්නවා. දෙයන් වහන්සේ මහත් ක්‍රියාවකට ලෑස්ති වෙනවා කියලා. அப்பொழுது எங்களுக்கு ஒரு விசுவாசம் ஏற்பட்டது. தேவன் இந்த இடத்துல அசைவாடுகிறார். தேவன் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டது. ඉතින් ටික වෙලාවකට පස්සේ මම කිව්වා පැට්‍රිෂියා දැන් අපි නැගිටලා මොනවා හරි බොන්න ඕන කියලා. அப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு பின்பதாக நான் சொன்னேன், பெட்ரிஷியா இப்பொழுது நாங்கள் எழுந்து நின்று ஏதாவது குடிக்க வேணும் என்று சொன்னேன். එයා ඇස් දෙක ලොකු කරලා කිව්වා මෙහෙම ඔළුව පොඩ්ඩක් කොල්ලලා කිව්වා බෑ කියලා. එයාට බොන්න බෑ කියලා. அப்பொழுது அவனை திறந்து பெரிதாய் கொண்டு தலையாட்டி சொன்னால் என்னால குடிக்க முடியாது என்று சொன்னார். ඒ වුණාට අපි ආව ටිකක් උස්සලා මේ පැෂන් ෆෘට් ජූස් ටිකක් එයාට මෙහෙම කටට දැම්මා තේ හැන්දකින්. මේ සෑන්දකින්. ஆனாலும் அவருடைய தலையை உயர்த்தி நாங்கள் பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் கொஞ்சம் அங்கே தேக்கரண்டியால அவருடைய வாயில வைத்தோம். අපි හිතුවා එයා බොනවා කියලා. நாங்கள் நினைத்தோம் அவர் குடிக்கிறார். එක පාට එයා කැස්සා. ஒரே தடவையில அப்படி அவருக்கு அங்கே அங்கே தும்மல் வந்தது. හුස්ම හිර වෙලා නිල් පාටු. அங்கே அவருடைய மூச்சு அடைச்சு நீல நிறமானார். ආයෙත් කැස්සා. மறுபடியும் அவர் தும்பினார். කටින් එළියට පැන්න මෙහෙම කෑලි කෑලි රතු පාට නිල් පාට කළු පාට හරිම ගඳයි. අර කැන්සර් එකේ හිර වෙලා තිබුණේව ගලනාලේ එළියට ආවා. அப்பொழுது அவர் அந்த தும்முற பொழுது அவருடைய தொண்டையிலிருந்து கருப்பு நிறத்துல நீல நிறத்துல அந்த அவருடைய தொண்டையை அடைத்து வைத்திருந்த அந்த கேன்சர் கட்டிகள் அப்படி வெளியில வந்து விழுந்தது. එයාට ඇදහිල්ලා ආවා. அவருக்கு விசுவாசம் வந்தது. හොඳට හුස්ම ගන්න පුළුවන් වුණා. அதுக்கு பிறகு நல்லா மூச்செடுத்து අපි එහෙම් පිටින්ම කිරි කෝප්පයක් ගෙනල්ලා එයාට බොන්න දුන්නා. එයා හොඳට බිව්වා. அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு பால் கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தோம். நன்றாக அந்த பாலை குடித்தார். ඉතින් අපි ඊට පස්සේ කිව්වා අපි එන බදාදත් එන්නම් වාට ආඥා කරන්න. அப்பொழுது நாங்கள் சொன்ன வருகிற புதன்கிழமை நாங்கள் வருகிற உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு என்று. නමුත් එයා ඉරිදා ඇවිදගෙන ආව සභාවට. ஆனால் அவர் ஞாயிற்றுக்கிழமை நடந்து வந்தார் சபைக்கு. එයා දෙවියන් වහන්සේ ආව සම්පූර්ණ සුව කරා. தேவன் அவரை பரிபூர்ணமாய் சுகமாக்கினார். ස්වර්ගයේ වැඩ වසන අපගේ පියාණන්. பரலோகத்தில் வாசமா இருக்கிற எங்கள் பிதாவே, ඔබගේ නාමයට ගෞරව වේවා. உம்முடைய ராஜ்யம் வருவதா. ඒ කියන්නේ අපිට අයිති හැම දෙයක් අයිති ස්වාමීන් වහන්සේට. எங்களுக்கு சொந்தமானதெல்லாம் தேவனுக்கு சொந்தமானது. අපේ දීමන කටහඬ මියුසික් දේශනාව දැනුම දරුවෝ ඒගොල්ලන්ගේ අනාගතේ අපේ සැපීම ඔක්කොම දෙවියන් වහන්සේගේ නාමය ගෞරවයට පත් කළ යුතුයි. எனவே எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய கல்வி, எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் தேவனின் மகிமைக்காகவே.
ඔබගේ රාජ්‍ය ඒවා. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. අපි හිතන්නේ නැති තැන්වලට ස්වාමීන් වහන්සේගේ රාජ්‍ය බලය එනවා. நாங்கள் நினையாத இடங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. අපි ආඥා කරමු. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்.